தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் என்பிசிஏலேருந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 34,700 சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 ஸ்டைஃபண்டரி ட்ரைனி டெக்னீஷியன் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது குரூப் சி கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சிஸ் 208 வேக்கன்சிஸ் இருக்குது. பேக்லாக் வேக்கன்சிஸ் 47 வேக்கன்சிஸ். மொத்தமாக 255 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிக்கு 62, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 77, இடபிள்யூஎஸ்க்கு 20, யூஆருக்கு 91 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மொத்த வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா ட்ரேட் வைஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு 136 வேக்கன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கு 15 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிஷியனுக்கு 47, ஃபிட்டருக்கு 30 வேக்கன்சிஸ், டியூனருக்கு 5 வேக்கன்சிஸ், மெஷினிஸ்ட்டுக்கு 5 வேக்கன்சிஸ், வெல்டருக்கு 2 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவுமே சயின்ஸ் கேட்டகரியில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சிருக்கணும். அதில் 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் தவிர்த்து மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், டியூனர், மெஷினிஸ்ட், வெல்டர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இப்போ ரெக்ரூட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங்கில் மந்த்லி 20,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. செகண்ட் இயர் ட்ரைனிங்கில் 22,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கிடைக்கும். புக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி 3000 ரூபாய் உங்களுக்கு ஒன் டைமில் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி போஸ்டிங்ஸ் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க.
ஸோ அந்த டைமில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் சேலரி பார்த்திங்கன்னா 34,720 ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட அலவன்சஸ் என்ன இருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 24 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் 29, 2002 ஜூன் 29, 2008 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எஜ்ஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட்டு ஜூன் 29, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்திங்கன்னா 18லேருந்து 24 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 27 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 29 வயது வரைக்கும் இருக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்காங்கன்னா அவங்க யூஆர் ஹேடபிள்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரி இருக்க ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும், அவங்கள தவிர்த்து மற்றவங்கெல்லாம் 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. மினிமம் ஹைட்டு 160 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு பார்த்திங்கன்னா 45.5 கிலோகிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். அதில் ப்ரிலிமினரி டெஸ்ட் ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, மொத்தமாக 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா யூஆருக்கு 40, மற்றவங்கெல்லாம் 30% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்தந்த ரெலவெண்ட் ட்ரேடில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க்கு டிடெக்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபைங் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு 30% மார்க்கு, மற்றவங்களுக்கு 20% மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட பிரிண்ட் அவுட்டு, அட்மிட் கார்டு, வேலிடான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, அதேமாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.npcilcareers.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் போர்ட்டல் உங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸப்ஷனுமே இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸர்விஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் இந்த 100 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அந்த ஃபீஸையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்புறம் சிக்னேச்சர், ஃபோட்டோ இதெல்லாமே சப்மிஷன் பண்ணுறது, அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். அடுத்து ஃபீஸ் பெய்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸுமே பெய்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 29 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.